சரி சரி. ஏய் போட்டோ எடுத்தோம்னா அவர் டைம் கொடுத்து ஃபோன் வாங்க ஃபோன் வாங்க முக்கியம். அண்ணே காலையினே ஃபோன் கொடுங்க காலையினே ஃபோன் கொடுங்க காலையினே அண்ணே காலையினே போன் போட்டோ எடுங்க போனு காலையினே காலையில் போன் வாங்க அண்ணே போன் கிளம்பு காலையிலே போன் அண்ணே வீடியோ கொஞ்சம் பேக்கில் போனேன். கிட்ட போய் போ பத்திரமா போட்டோ அவரு தெரியும் அவர் தெரியும். ஆமா நான் உள்ள போங்க மட்டும் வந்தா போதும். சரி போட்டோ எடுத்துக்கணும். பாலையா தலைவர் லோக்கல் ஒன்றிய மட்டும்தான். ஆனா கதை அடைச்சுடுங்க அண்ணே கொஞ்சம்
அனைவரும் ஒரு நிமிடம் அமைதி காத்து மறைந்த தம்பி அஜித் குமார் அவர்களுக்கு யாரும் வேண்டாம், தயவுகூர்ந்து அமைதி காத்து அரவணக்கம் செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். அன்னைக்கு என்ன சம்பவம் என்ன இருந்துச்சு? அது சார் நான் வேலைக்கு கிளம்பிட்டேன். அவனும் போய் வேலைக்கு சேர்ந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கோயில் தான் இருக்கு. கோயில் மாதம் ஆகுது. வேற ஒரு ஏஜென்சி வேலை பார்த்து அப்புறம் 2 மணிக்கு ஸ்டேஷன் கூட்டு போயிட்டு எவ்வளோ சீக்கிரம் வேலை ரொம்ப மணி ஆயிடுச்சு. அவங்க பிடிச்சி போனது பகலில் 2 மணிக்கு ஸ்டேஷன் 11 மணிக்கு பிடிச்சி கோயில் விசாரிச்சிருக்காங்க. அவங்க சாமி கும்பிட வந்தது எத்தனை மணிக்கு? 10 மணிக்கு வந்துருப்பாங்க. அந்த டைம் ஒன்று சரி. அவங்க 6 மணிக்கு வரும்போது ஒரு ஸ்டேஷன் இருக்கு. ஸ்டேஷனில் இருக்காங்க. இந்த மாதிரி போனால் சரி திருப்பி காலையில் போயிட்டு காலையில் வந்து என்னென்னு பார்க்கலாம். தம்பி அனுப்பிச்சிட்டாங்க, அஜித் அனுப்பிச்சிட்டாங்க. உங்களை மட்டும் நீங்கள் 2 பேரும் வீட்டுக்கு போங்க, நாங்கள் அனுப்பிச்சிடுறோம். காலையில் 6 மணிக்கு போலீஸ் வந்து செக் பண்ணாங்க. ஷூட் பண்ணிட்டு போயிட்டு நேராக ஏற்கனவே ஒரு பையன் வேறு உள்ளே இருந்தேன். அண்ணன் வேறு உள்ளே இருந்தேன். நம்மளே வந்து இன்னொரு பையன் யாரு? அவர் தானே கூட அருண்குமார் நம்ம பக்கத்தில் அவர் எதுக்காக உள்ள அழைச்சிட்டாங்க? அண்ணன் பட்டது அவர் எடுத்துட்டு வந்தது இன்னொரு பையன். அவங்களையும் போகும்போது இவருக்கு டிரைவிங் தெரியாது. தெரியாது. அதனால நேரம் ஒரு வண்டி போட்ட பக்கத்தில் அவருக்கு அம்மாவுக்கு வண்டி போகுது. இறக்கி அடிக்கிறாங்க. 1 hour சென்னையில் அண்ணன் அந்த 2 பசங்களையும் அடிக்கிறாங்க. அந்த பசங்க இல்லைன்றதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களை வச்சுட்டு வண்டியில் உட்கார வச்சுட்டாங்க. நம்ம இங்கே அடிக்கிறாங்க. குளிக்க போகிறாங்க. பார்த்து மோட்டர் விட்டு குளிச்சுட்டு வராங்க. நம்ம உள்ள உட்காந்துருக்கோம். உங்களையும் அந்த வண்டியிலே அடிச்சிட்டாங்களா? வண்டியில் அடிக்கல. இல்லை, உங்களையும் அந்த வண்டியிலே அழைச்சிட்டு தம்பியை மட்டும் கூப்பிட்டு எல்லாம் அழைச்சிட்டு ஸ்டேஷன்ல இருந்து அவங்களையும் உங்களையும் ஒன்னா சேர்த்து ஒரே வண்டியில் அழைச்சிட்டு ஸ்டேஷனுக்கே போகணும் சார். ஸ்டேஷன் போகிறேன். ஸ்டேஷனில் எங்கள் அண்ணனை மட்டும் பிக்கப் பண்ணிட்டு அருண் பையனை பிக்கப் பண்ணிட்டு அந்த வண்டியில் உங்களை ஏற்றிட்டாங்க. இங்கே வீட்டுக்கு வரும்போதே அவங்க வண்டியில் இருக்கிறாங்க. ஆமாம். உங்கள் அண்ணன் அவங்க கூட தம்பிங்க என்ன பிக்கப் பண்ணிட்டு இன்னொரு 2 பேர் வேறு வண்டி அங்கே போகுது. அடிக்கிறாங்க.
அந்த 2 பேர்னா முதல்ல அந்த 2 பேர் இல்லாம வேற 2 பேரா? மொத்தம் அவங்க 4 பேரு, நீங்க ஒரு 6 பேர் ஒரு இருந்தாங்க, அடிச்சு விசாரிக்கிறாங்க, குடிச்சிட்டு மோட்டர் ஓடி இங்க எவ்வளவு தூரத்தில் இருக்காது? நீங்களாம் வண்டியில இருக்கீங்க? இல்லை, அவங்க குளிக்க போகும்போது அடிக்கிறாங்க, போய் சாப்பாடு வாங்கிட்டாங்க. அந்த பசங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. மறுபடியும் 1 ஹவராக அண்ணன் பின்னாடி கயிறில் பிளாக் கலர் கயிறு கட்டி போக்கு மாதிரி இருந்துச்சு. சொன்னாங்க அடிச்சா பண்ண மாட்டேன், அவங்க நம்பியை தோலை விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறக்கிட்டு அடிச்சாங்க. என்கிட்ட சொல்கிறான் கிளம்பும் இருக்கிறாங்க நான் சொன்னேன், இல்லை சார் மறுபடியும் என்ன அடித்தேன். அப்புறம் ஒரு 1/2 hour கண்டிப்பாக அடிச்சுட்டு வண்டி தான் பறிச்சு விட்டாங்க. மறுபடியும் அவன் அடிக்கிறாங்க. இந்த அதன் மதியமாக ரெஸ்ட் எடுத்து அடிக்கிறாங்க. மதியமாக இன்னொரு அதில் எத்தனை பேர் போலீஸ் இருந்தாங்க? 6 பேர் போலீஸ். 5 பேரா 6 பேரா? டிரைவர் ஒரு ஆள், அது இல்லாமல் 5 பேர். டிஎஸ்பி இல்லை அதில்? எல்லாமே கான்ஸ்டபிள் தான். சிவில் தான் இருந்தாங்க எல்லாம். அப்புறம் 12-1 மணி போல் அவங்களுக்கு டிரைவரும் சிவிலில் தான் இருந்தார். ஆமாம், அவங்க யூனிஃபார்ம் பண்ணல. ஒரு 11-12 மணி போல் அவங்களுக்கு அண்ணன் நம்பருக்கும் அண்ணன் நம்பரோட ட்ராக்கிங் லிஸ்ட்லாம் வருது. யாராவது பேசியிருக்கேன் அப்படின்ற ட்ராக்கிங் லிஸ்ட்லாம் வருது. கார் அந்த வேன்லேயே வந்து செக் பண்ணுறோம். செக் பண்ணோடனே பிரவீன் வினோத்ன்ற பையன்கிட்ட அந்த 1 ஹவராக பேசியிருக்கேன், 11 to 12 பேசியிருக்கேன் அப்படின்றலாம் எனக்கு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. வேறு அந்த பையனை கூப்பிட்டு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு எங்களை எல்லாத்தையும் ஏற்றிட்டு அந்த மணப்பரவலைக்கு வராங்க. அந்த பையனை பிக்கப் பண்ணுறோம். திருப்பி அந்த விடுதி ஒன்று இருக்குது, லேடிஸ் இது ஹாஸ்டல் ஒன்று இருக்குது. அங்கே வண்டியை நிப்பாட்டிட்டு ஒர்க்கிங் உமன் ஹாஸ்டலாக ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ஹாஸ்டல் பக்கத்தில் வந்து வச்சுட்டு அங்கே வந்து வெளியே தண்ணி கேட்டாங்க. வெளியில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ணன் இறங்கி தண்ணி கேட்டாங்க. வேகமாக போலீஸ் வந்து உள்ளே வந்து செருப்பு வச்சு சார் ஒரு போலீஸ் நான் அதையும் சரி அப்படியே வண்டியில் அவர் பேர்லாம் தெரியாது. பேர் தெரியாது சார். நான் நேரம் பார்த்து என்ன பண்ணாங்க. அப்புறம் நேரம் வண்டி எடுத்துட்டு 2 மணி ஆகுது சார். ஒரு பட்டாங்குளம் போகிறோம். பக்கத்தில் ஒரு கடை இருக்குது, சாப்பாடு கடை. ஒரு 1200 சாப்பாடு பில் ஆகுது. என்கிட்ட எல்லாத்தையும் காசு என்கிட்ட மொபைல் வந்து சரி ஜிபேல பே பண்ணுறேன். நான் பே பண்ணிட்டு நேரம் போய் பஸ்ஸில் அப்படியே வண்டி வருது. நாங்கள் உட்காந்து எல்லாரும் வரிசையாக சாப்பிட்றோம். சாப்பிட்டு கொஞ்ச நேரம் கூட இல்லை, ஒரு 3 பேர் அண்ணன் ரவுண்டு கட்டுறாங்க. ரவுண்டு கட்டி கை காலம் பிடிச்சிட்டு அது எந்த விஷயம்? அது முதல் இருந்தது அந்த மரத்தடியில். அதுக்கு வந்து கொஞ்சம் தள்ளி ஒரு 100 மீட்டர் தள்ளி ஒரு இணல் இருக்குது. இணல் மேலே வந்துட்டு நான் 2 மீட்டர் பண்ணேன். வண்டிக்கோட்டை பேக்ஸு பைபாஸ் பக்கத்தில் இருக்க ஊரணி மாதிரி இல்லை, வண்டி விட்டு இறக்கி வச்சு அடிச்சாங்கன்னா வண்டிக்குள்ளே எல்லாருமே வண்டி வச்சாங்க. இவனை வந்து வண்டியில் வச்சு அடிச்சாங்க. நீங்கள் உள்ள உட்காந்துருக்கீங்க. நான் உள்ள உட்காந்து அந்த பையன்லாம் அடிச்சிட்டாங்க. அந்த பையனை கூட இருக்காங்க. 2வது பிடிச்சி வந்தது கிட்டத்தட்ட எனக்கு என்னை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 hour கொண்டுட்டு அந்த பையனை ரிலீஸ் பண்ணேன். அந்த 2 பையனை கடைசி கடைசி 2 பசங்க அவங்க அடிக்கல. அந்த 2 பேரும் அடிக்கல. ஒரு 3-4 மணி இருக்கும். 1.5 மணி நேரம் கண்டினியூஸாக அடிக்கிறாங்க. எப்படியாவது வண்டியை வர வச்சாங்க. எங்களுக்கு கத்துற சொல்கிறதுக்கு வண்டிக்கு இந்த சைடு உட்காந்துருக்கோம் பசங்க எல்லாரும். டிரைவர் சீட் டிரைவர் சீட்டில் வண்டி நிற்கிது கம்ஃபர்ட்டோட அதுக்கு அந்த சைடு உட்காந்து இந்த சைடு இல்லை மொபைல் எல்லாம்
வச்சு இது பண்ணியிருப்பாங்க அவங்க பார்க்கல சவுண்டு விட்டு போயிடுச்சு ஒரு கட்டத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒன்று வழியில் அந்த அடிக்கிறது வந்து நிப்பாட்டுறதுன்னு சொல்லிடுறோம். இன்னொன்று ஊருக்குள்ள வந்து விசாரிக்கும் போது யாராவது நம்மளை பார்த்துட்டு அஜித் ஏன் இப்படி அடிக்கிறேன்னு கேட்டுருப்பாங்க. கேட்டு கூட நம்ம காப்பாற்றுவாங்க அப்படின்ற காரணத்துக்கு என்ன சொல்கிறான்னா நாங்கள் ஊரில் மற்ற கோயிலில் வச்சுருக்கேன் வாங்க மாதிரி சொல்கிறேன். அவர் என்ன அடி நிப்பாட்டிட்டு வந்து அப்போ கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடும். அந்த இடத்துல கண்டினியூஸாக ஒன்றரை அடி வாங்கும்போது யாரும் உயிர் போகிற அளவு இருக்கும்போது டக்கு நான் சொல்கிறேன் சார் சொல்லும்போது இந்த அளவுக்கு இருக்குல்ல வண்டியில் ஏற்றிட்டு போகிறோம். எனக்கு கொஞ்சம் சார் ஃப்ரீயாக இருந்துச்சு. அந்த பசங்களும் நாளிலேருந்து ரொம்ப என்னோடையும் சேர்ந்து அந்த பையனோட சேர்ந்து ட்ராவல் பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப சிரமப்படுத்துகிற மாதிரி இருந்துச்சு. பரவாயில்ல சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லிட்டாங்க எடுத்து கொடுத்தேன் நல்லா வீட்டுக்கு போகணும் அப்படின்னு. அந்த மாதிரி பசங்க சொல்லிக்கிட்டு வராங்க. அப்போ அங்கே போயிட்டு என்ன நடந்துச்சு ஒரு 1/2 hour எந்த இதுவுமே இல்லை. 1/2 hour தான் சவுண்டு கேட்குது அடிக்கிற சவுண்டு மறுபடியும் அடிக்கிறது சவுண்டு அடிச்சிருக்காங்க கோயிலுக்குள்ள மாட்டு அதுதான் அந்த வீட்டு அங்கே போய் இல்லை இருந்தால் தானே எடுத்து இல்லை அதாவது சார் நைட்டு ஃபுல்லாக அடிச்சு இல்லைன்னு சொன்னோம்னா மறுபடியும் காலில் அடிக்க ஆரம்பிக்கிறாங்கன்னா அதுக்கு என்ன வழி பொறுக்க முடியாம நான் வச்சிருக்கேன் சார் சொல்றேன். பஸ் ஸ்டாண்டில் கட்டி வச்சு ட்ரெஸ்ஸை கட்டி வச்சு அடிச்சிருக்கீங்க. பின்னாடி ட்ரெஸ்ஸை உடம்பு ட்ரெஸ் யூனிஃபார்ம் சட்டை பின்னாடி கட்டி வச்சிருக்காங்க. அதெல்லாம் ஆள் பார்த்து நம்ம கொல்லாம அடிச்சிருக்காங்க. நிறைய எடுத்துக்கோன்னா முதல்ல அடிக்கும் போதே கொடுத்துருப்பான் அப்படின்னு சொல்லி கொடுக்காம இல்லைன்னு சொல்லி எடுத்துக்கணும்னு சொல்றவங்க சொன்னாலும் அப்புறம் என்னாச்சு கோசால் அடிச்சது பிறகு என்னாச்சு? கோசால் 1.5 மணி நேரம் ஆகுது அடிச்சுட்டு இருக்காங்க. உடனே என்ன பண்ணுறாங்க 2 பையங்க லாஸ்ட்டாக இருக்கணும் பார்த்தீங்களா 2 பையங்க அந்த பையனை ஸ்டேஷனில் சைன் பண்ணிட்டு அனுப்பிச்சுடுன்னு சொல்லுவாங்க. டிரைவர்கிட்ட சொல்லிடுவாங்க. டிரைவரும் அப்படியே 2 வண்டி போயிட்டு வெளியில் நிற்கிது. அப்போ வண்டியில் தம்பி ஏற்றிட்டாங்களா? அஜித் உள்ள இருக்காங்க. நீங்கள் வண்டி டிரைவரும் இன்னொரு போலீஸும் வராங்க. அவங்கள இன்னொரு போலீஸும் அந்த 2 பையன் ஸ்டேஷனில் ஸ்டேஷனுக்கு வெளியே போட்டு சைன் போட்டு எல்லா டாக்குமெண்ட்டும் ஒரு 10 நிமிஷம் இருந்துச்சு. பையங்க ஃபேமிலியோட போயிட்டாங்க. ஃபேமிலி அங்கே அழுதிட்டு இருக்காங்க. பசங்க இருக்காங்க. அப்புறம் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நீங்கள் நான் வந்து அங்கே ஸ்டேஷனுக்கு வெளியே நானும் டிரைவர் அருண் பையன் இருக்கேன். கோயில் இல்லைங்களா? கோயில் நீங்களாம் ஸ்டேஷன் இன்னொரு போலீஸும் அந்த பையங்களை வந்து உள்ள இது பண்ணுறது தான் அந்த ப்ராசஸ்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அவங்க அனுப்பிச்சு விடுற ப்ராசஸ். அப்போ திடீர்னு அங்கேருந்து ஃபோன் வந்து கோயில் இந்த டிரைவர் வாங்க கொஞ்சம் நேரமாக வாங்க அப்படிங்கும்போது சரின்னு சொல்லிட்டு அவசரமாக வண்டி எடுத்துகிட்டு போகும்போது ஆர்ச்சிக்கிட்ட வண்டி வளையும் போது நீங்கள் வண்டியில் உட்காந்துருக்கீங்க. நானும் அருண் டிரைவர் ஆர்ச்சிக்கிட்ட வண்டி ஃபாஸ்ட்டாக வளையும் போது புல்லட்லேருந்து 2 போலீஸ் புல்லட்டு எங்களோட ட்ராவல் பண்ணிச்சு சார். புல்லட்டு பெட்ரோலோட புல்லட்டு 2 பேர் இருந்தாங்க. அதில் தான் சாப்பாடு இந்த மாதிரி விஷயம்லாம் வளையும் போது திருப்பி வண்டி வளைங்க வாங்கன்னு சொல்லிட்டு அந்த வண்டி போயிடுச்சு. திருப்பி அந்த வண்டி போட்டு திருப்பி டெம்போ வருது ஜிஹெச் அங்கே இருந்து அந்த படி ஒரு போலீஸ் வந்து இந்த மாதிரி ஏதோ பார்த்து சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு உள்ளே போய் வண்டி உள்ளே போகுது. அந்த ஃபாஸ்ட்டாக போய் இறக்கி விடுறதுனால உள்ளவே போகுது. வெளியே 2 பசங்களை இறக்கி போது வெளியில் வண்டி என்னையும் அந்த அருண் பையன் இருக்கும்போது வண்டி உள்ளே போய் டக்குனு இறக்கி வச்சு வெளியில் வந்து வெளியில் அந்த கெட்ட படம்லாம் அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதெல்லாம் என்ன சொன்னாங்க அது எப்போ அதுக்கப்புறம் சட்டை இல்லாமல் நீங்கள் சட்டலாம் டிஷர்ட்டு நல்லா தான் கரைச்சி நல்லா அந்த பசங்க தண்ணியை குடிக்க தண்ணி வீட்டு சொல்லுவாங்க. அவங்க எதிர்த்து இருக்கிற கடையில் தான் மிளகாப்பொடி வாங்கி போய் கரைச்சி வாயில் ஊற்றிட்டு தண்ணியை போட்டு அந்த இது போட்டுவிட்டு தண்ணி அந்த மிளகாப்பொடியை வாயில் போட்டோன்னே தண்ணியை ஊற்றி அடிச்சுட்டாங்க. அந்த அதுக்கு பின்னால் தான் அவனுக்கு வந்து மோசமும் போயிருக்கு, நீரும் வெளியேற்று. அதாவது வெளியே அந்த இடத்துல வந்த பிறகு டக்குனு இங்கே அது இங்கேயே அவன் ஸ்பாட்டில் டெத் ஆகிட்டான்.
அது உங்களுக்கு தெரிஞ்ச உடனே டக்குனு உடம்புல வெளிப்புற காயமே இப்போ என்ன நடவடிக்கை எடுத்துருக்காங்க? 5 பேர் அந்த 5 பேர் கைது பண்ணிருக்காங்க. ஏதோ ஒரு அந்த பொண்ணை யார் அந்த அவங்க யார் என்ன பின்னணி? அவங்களுக்காக தலைமைச் செயலருக்கு வந்து யாரும் ரெக்கமெண்ட் பண்ணி தான் எஸ்பிக்கு தகவல் வந்து எஸ்பிக்கு வந்து டிஎஸ்பிக்கு தகவல் கொடுத்து அந்த டீம் அமைச்சு அவங்க தான் பண்ணியிருக்காங்க. விசாரணைக்கு போகும்போது இன்ஸ்பெக்டர் வந்து சரியான ஆதாரம் என்னென்ன விசாரணை பண்ணிட்டு அப்போ அந்த அம்மா வந்து தலைமை செயலுக்கு ஃபோன் அடிச்சு அவங்க வந்து அவர் வந்து எஸ்பி விசாரிக்கணும் விசாரிக்கணும் பிரசாத்திக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் வந்து எழுதி கார்டை வாங்கிட்டு ஒரு அவங்ககிட்ட அந்த 6 கோடியும் பின்னால் இந்த சம்பவம் நடக்கும். அரசாங்கம் யாரையாவது கைது பண்ணுற மாதிரி ஏதாவது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த மூலக்காரணம் கண்டுபிடிக்கவே இல்லை. இப்போ ரீசனாக இப்போ காலையில் ஒரு சவால் கிடைச்சது அவங்க நகை இருந்தாங்க. வீட்டிலே வச்சுருந்தாங்க. ஸ்கேன் பண்ணுறதுக்காக ஒரு செக்யூரிட்டி வந்து செக்யூரிட்டி அவனை அடி வாங்கியிருக்கிறான். ஆனால் அந்த விஷயத்துலேருந்து அவனை வந்து மறைச்சிட்டான். ஆனால் அந்த வினோத்குமாருக்கு வந்து அவன் மறைச்சிட்டு இது பண்ணியிருக்காங்க. இது என்ன ஒரு எல்லாரும் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு இருக்குன்னா லோக்கலில் இருக்கக்கூடிய ஒரு ஆளுநர் சொல்லி திரும்ப வருது. இது சம்மந்தமாக வந்து இவங்கள்ட்ட வந்து பேரம் பேசி இது சம்மந்தமாக அடுத்த 50 லட்சம் போக வேண்டாம் அப்படின்னு தனியாக ஒரு 50 லட்சம் அடுத்த நடவடிக்கை போக வேண்டாம் அப்படி மாதிரி சொல்லி பண்ணியிருக்காங்க. விஷயத்துக்குள்ள ஐ விட்னஸ் வினோத்குமாரை அந்த இதுக்குள்ள வழக்கு பொறுத்தவரை கொண்டு வரணும். 3 பேர்ல விசாரணையில வினோத்குமார் இதோட இருக்க போயிருக்காங்க. அவனை கூப்பிடு இந்த லைன் போடணும்னா அவனே அவனை வர போட்டோ எடுக்க நிதி கொடுக்குது சார். காவலர் இருந்தாங்க அப்படின்னா அந்த காவலருக்கு ஒரு ஒளி கொடுத்தாங்க. உண்மையிலேயே பணம் கொடுத்து நிறைய பொறுத்து கிடையாது. இருந்தாலும் அவங்களோட வழக்குகளை கட்டணும். ஞானசேகரனுக்கு எப்படி 6 மாதத்துக்கு தண்டனை அதை விட கொஞ்சம் ஸ்பீடாக இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரிலாம் நடந்துருக்கு அப்படின்னு 2 மாதத்துக்கு முன்னாடி இந்த ஊருக்காரங்க காலையார் வரல இப்போ
யூனிஃபார்மோடைய ரத்தத்தோட எதுவுமே மறியல் ஏரியில் எதுவுமே பண்ணாது. இப்போ எதுவுமே அப்படியே கொண்டு வந்து வெளியில் தெரியாமல் கொண்டு வந்து அப்படியே ராஜ்குமார் அந்த மாதிரி சம்பவம் சொல்றாங்க. ஆனா வெளியில தெரியுது அவர் வந்து சூசைட் அட்டன் பண்ணிட்டாரு அப்படின்னு வெளியில அப்போ வந்து அரசு தரப்புல சொன்ன எந்த கோரிக்கையுமே செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி இப்போ சமீபத்தில் ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னால் காதல் ராஜ்குமார் வந்து இதே சமூகத்தை சேர்ந்தாங்க. அவரையும் வந்து அடித்து கொண்டுட்டாங்க. அதை வந்து ஒப்புதலாக சொல்லி அவங்களுக்கு பின்னாடி முக்கியம். எப்போவுமே இவங்களுமே வந்து மூடி மறைக்கிறதுக்கு இங்கே வந்து நிறைய இங்கே இருக்கிற மக்கள் அந்த மாதிரி கண்ணாட்சியெல்லாம் முடிஞ்சுக்கிறதுனால அதனால வந்து அவங்க வந்து செய்ய முடியாத சூழ்நிலை பெரிய கல்வாரமாக ஆகக்கூடிய சூழ்நிலை வெளியில் இவங்களை வந்து வலுக்கட்டாயமாக வந்து நேற்று அவசரமாக இருக்கிறவங்க அவங்க என்னென்னா இந்த மாதிரி ஒரு நடந்திருக்கு கரெக்டாக போகிறாங்க. அந்த இடத்துல மாட்டு சமுதாய சகோதரர் தான் அவ்வளோ வருத்தப்பட்டு ஆவேசமாக சொல்கிறாங்க. நான் வரலாம் இருந்து என் கூட யூனிஃபார்மில் இருந்தது ஏன்னு சொல்லி அந்த பையனோட குமுறலை கேட்கறத கூட கேட்குறதே அந்த நீதியை தான் கேட்குறேன். இந்த வழக்குமே அந்த ராஜ்குமார் பேரெல்லாம் சொல்லி அவங்க கேட்குறாங்க. இந்த மாதிரிலாம் நடந்துருக்கு. இருக்கிற இடமே தெரியாது. எதுக்கு போய் இந்த சின்ன வயசுலேயே 29 கல்யாணத்துக்கு அம்மா பார்த்து எல்லாத்துக்கும் வயசாகிடுச்சின்னு சொல்லி அதுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்காரு. தேங்காய் ஒரு குழுத்துடியாக தான் இருந்தாங்க. அவருக்கு அந்த சிங்கிள் மதம் தான் கஷ்டப்பட்டு 2 பேர் எங்களுமே சொன்னோம்னா இங்கே பிறந்தது வளர்ந்தது எல்லாத்தையும் கட்டி கொடுத்தது அவங்க அப்பா இறக்கும்போதே ஏன்னா எப்படி வந்ததே யாருக்குமே எதுவுமே பண்ணாமல் இவங்களாம் சம்பாதிச்சு ரெண்டாவது பசங்களை வளர்க்குறதுக்கு இவங்க வந்து கஷ்டமான சூழ்நிலை மாவு விட்டு அன்றாடம் தட்டி முறைஞ்சு மாதிரி இவங்க போட்டு மாவு அரைச்சி கொடுக்கறது. அதுலேயும் வந்து அந்த போலீஸார் அம்மா வந்து கஞ்சா சொல்ல வேண்டியது அப்படி கூட அடிச்சுட்டாங்க. அப்படிலாம் சொல்லி அந்த போலீஸார் வந்து எல்லாம் கேஸ் போட போகிறேன் சொல்லிடுவாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி உங்கள் அம்மாவை சொல்லி கேஸ் போட போகிறேன் அப்படின்னு சொல்லி தான் மிரட்டியிருந்தாங்க. அதுபோக வந்து இப்போ இந்த 5 காவலர்கள் இருக்கிறாங்க. அந்த 5 காவலர்களுடைய அவர் தலைவர் காவலர் எஸ்ஐ அதில் வந்து இந்த 4 போலீஸார் பேக்ரவுண்ட் கொஞ்சம் அரசியல் போலாம். போலீஸார் அந்த ஸ்பெஷல் 3 பேர்த்துல வந்து இப்போ ஓடிக்கிட்டு சப்போர்ட் நிறையா. அதனாலதான் இந்த ஊர் தானே இவர் கண்ணு இந்த ஊர் அது அகரன் எங்கப்பா? நீ செல்வகுமார அது அகரம் எங்க இருக்காங்க? சனிக்கிழமை காலையில் தானே போலீஸ் வீட்டுக்கு வந்துச்சு. எல்லாமே
புடிச்சிட்டு போயிட்டாங்க. இங்கிட்டு வந்துருங்கம்மா நீங்க. அவர் தம்பி எங்கிட்ட நீங்க அம்மா அங்கிட்டு போயிருங்க. எங்க ஆறுதலுக்கு ஆமா ஆமா செல்வகுமார் அங்கிட்டு இருந்தாரு. நாள் நிகழ்ச்சி இருக்கு, துக்கம் படைக்கிறான் நிகழ்ச்சி தம்பிக்காக வாங்கி ஜிபே நம்பர் இந்த செல்வகுமார அப்படியே லைவ் போடுங்க. அவங்களையும் கைது பண்ணி சிறையில் அடைக்கணும். அவங்க பெயில் கொடுத்துடாம உள்ள வச்சே அவங்களுக்கு ஆனால் இன்னொரு இந்த சம்பவம் மட்டும் கிடையாது. இந்த மாவட்டத்தில் குறிப்பாக சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற காவல்துறை வந்து எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு அசால்ட்டாக தான் பண்ணுவாங்க. செல்வகுமார லைவ் போடுங்க. அடே போடுங்க. எங்கன்னு பாட முடியும்.